ஒருவர் ஜாதகத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான், புதன் ஆகியோர் லக்னத்திற்கு 3 அல்லது 4ஆம் இடத்தில் நின்றால் அந்த ஜாதகர் தமது வாழ்க்கையில் மிகுந்த தாழ்மையான நிலையை அடைவார். சூரியன் செவ்வாய் பகைக்கோள்கள், செவ்வாய் புதன் பகைக்கோள்கள், ராகு செவ்வாய் இப்படி 4 கோள்கள் பகை பெற்று ஒரு இடத்தில் நிற்கிற பொழுது அந்த திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் வீடு கொடுத்தவர் சாரநாதன் பலமிழந்தால் உறுதியாக சொல்லலாம். நவாம்சத்தில் நிலைமையும் நம்ம பார்த்துக்கணும். ஆனால் இவர்கள் கேந்திரங்களில் உச்சம் பெற்றால் ஜாதகரின் குடும்பம் தழைத்து சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள் என்பது விதிவிலக்கு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4வரில் ஒருவர், புதனுக்கு செவ்வாய், சூரியன் இவர்களுக்கு சொந்த வீடு இருக்குது. இவர்கள் பாக்கியாதிபதியாகவோ பஞ்சமாதிபதியாகவோ கேந்திர கோணாதிபதிகளாகவோ வந்துவிட்டால் இந்த பாடல் அற்புதமாக பொருந்தி வரும். சொல்லிய 3 நாளில் சூரியன் செவ்வாய் ராகு வல்லமை புதன் என்றால் வாழ்வெல்லாம் தாழ்வதாகும். அல்லது இவர்கள் கேந்திரம் அணுகிட உச்சம் பெற்றால் வல்லமை அதிகமாகி வாழ்வுண்டாம் என்று சொல்லே. 4 பகை கிரகங்கள் ஒன்று சேர்ந்து அதில் இருவர் அல்லது ஒருவர் உச்சம் பெற்றால் அவர்களுடைய ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும். எனவே பாடலை பொருத்துகிற பொழுது விதியும் சொல்லியிருப்பாங்க, விதிவிலக்கும் சொல்லியிருப்பாங்க. வீமகவி பாடல் 77 சொல்லிய 3 நாளில் சூரியன் செவ்வாய் ராகு வல்லமை புதனும் நின்றால் வாழ்வெல்லாம் தாழ்வதாகும். அல்லது இவர்கள் கேந்திரம் அணுகிட உச்சம் பெற்றால் வல்லமை அதிகமாகி வாழ்வுண்டாம். சூரியன் புதன் செவ்வாய் 3வரில் ஒருவர் உச்சம் பெற்றால் ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும்.